உமக்கு சித்தமானா இந்த பாவங்களை சுமக்கும் அனுபவத்தை என்னை விட்டு எடுத்து போடு. விலகுவதற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாங்கான இருதயத்தை நமக்கு கொண்டு வருவதற்காய் பிசாசு கொண்டு வந்து போடும் ஒரு சோதனை. இயேசுவின் வழியை கடந்து போனார். லூக்கா 4:13 சொல்கிறதே, இந்த சோதனைகளை எல்லாம் முடித்து சில காலம் பிசாசு விலகி போயிருந்தார். ஆனால் சில காலம் அவன் விலகி போனாலும் வேறு விதத்தில் சோதனையை கொண்டு வந்தான். அவன் யூதாஸ் என்னும் இயேசுவின் சீடனுடைய இருதயத்தில் புகுந்து விட்டான். யோவான் 6ஆம் அதிகாரம் 64-70 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு துயரத்தோடு சொல்கிறார், 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களில் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். யூதாசை குறித்து அப்படி சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, யூதாசுடைய மனதை நோகச் செய்தான். அவர் மனதில் துயரத்தை போட்டார். யோவான் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பெண் பரிமள தைலம் கொண்டு அவரை பூசி வணங்குகிறாள். அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ, தரித்திரருக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்கலாமே, ஏன் இந்த வீண் செலவு? இயேசு உள்ளமடைந்து சொல்கிறார், தரித்திரர் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கிறார்களப்பா, நான் வெகு நாள் இருக்க மாட்டேன், சீக்கிரம் மறித்து போவேன். அப்படியே அவரை காட்டி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, சோதனை, உள்ளத்தை உடைப்பின் சோதனை தினமும் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எத்தனை சஞ்சலம், எத்தனை வேதனை, எத்தனை பாடு. இது மட்டுமல்ல, நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இறுதியில் இயேசு தன் சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தார். மத்தேயு 8:17 வாசிக்க கேட்போமா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 1 பேதுரு 2:24 இதையும் வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். எனக்கு அன்பானவர்களே, தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். வேதம் சொல்கிறது இயேசு பரிசுத்தர். யோவான் 8:46 சொல்கிறது, என்னிடத்தில் பாவம் உண்ட உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். 1 பேதுரு 2:22 சொல்கிறது, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை. பாவமற்ற அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சுமக்க வேண்டி நேர்ந்ததா? எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோ சர்வலோகத்தின் பாவங்களை, அக்கிரமங்களை தன்மேல் சுமத்தப்பட்டவராய் தவித்தார். தேவனை நோக்கி கதறினார். மார்க்கு 14:36 பிதாவே, எல்லாவற்றையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு, உமக்கு சித்தமானா இந்த பாவங்களை சுமக்கும் அனுபவத்தை என்னை விட்டு எடுத்து போடு, என்னால் இதை சகிக்க முடியவில்லை. மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். எத்தனை பாடுகள், எத்தனை சஞ்சலம். என் அன்பிற்குரியவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கல்லுப்பட்டி என்ற ஒரு சிறு ஊருக்கு ஓய்வுக்காய் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு போதகர் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருந்தார். சின்ன கூட்டம், ஒருவேளை ஒரு 60 பேர் இருந்திருக்கிறார். இயேசு எனக்கு சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறான், ஐயோ அவன் குஷ்டரோகத்தினால் தவிக்கிறான், அவனை கூப்பிடு, நான் சுகமாக்க வேண்டும் என்று சொன்னான். எனக்கு மனதிற்கு அதிக கஷ்டம், அப்படி வருவானோ என்று ஒரு ஏக்கம், கலக்கம். கூப்பிட்டேன். அந்த வாலிபன் வந்தான்.
கண்ணீரோடு நின்றான். சின்னம் சிறு வயதில் இந்த நோய் தடுமாறினான். கர்த்தர் உனக்கு சுகமளிக்கிறார் தம்பி, அவ்வளவுதான் சொன்னேன். நான் அவனுக்காக ஜெபிக்கவில்லை. கர்த்தர் உனக்கு சுகமளிக்கிறார் என்று சொல்கிறார் என்று சொன்னேன். நான் என் ஊருக்கு போனேன். திரும்ப 1968 வருஷம் அந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்குள்ள போதகர் என்னை அழைத்து ஒரு வீட்டில் சிறந்த விருந்து ஒன்றை கொடுத்தார். நன்றாய் சாப்பிட்டேன். போதகர் சிரித்து கொண்டே கேட்டார், உங்களுக்கு சாப்பாடு போட்டது யார் தெரியுமா? ஓடி ஓடி ஒரு தம்பி சோறு போட்டானே, கவனித்தீர்களா? ஐயோ, நான் கவனிக்கவில்லையே என்று சொன்னேன். நீங்கள் முன்பு வந்திருந்த பொழுது குஷ்டரோகம் நிறைந்த வாலிபன் ஒரு நீங்கள் இருக்கிறான் என்று சொன்னீர்கள். அவனை அழைத்தீர்கள், ஜெபித்தீர்கள். இன்று அவனை பாருங்கள் என்று கூப்பிட்டார். தலையிலிருந்து கால் வரை ஒரு சிறு வடு கூட இல்லை. இயேசு அவனை குணமாக்கி இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, எப்படி இந்த குணம் வந்தது? நான் கை வைத்தேனா? இல்லை. உருக்கமாய் ஜெபித்தேனா? இல்லை. இயேசு மனதுருக்கமுடையவராய் அவனை குணமாக்கினார். அந்த கூடத்தில் அவன் இருப்பதை உணர்ந்து கண்ணீரோடு பாரத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லும்படி என்னை தூண்டினார். காரணம், ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள பாடுகளையும் அந்த தேவன் இயேசுவின் மீது, அவருடைய சரீரத்தின் மீது ஊற்றினார். வலுக்கட்டாயமாக நீர் இதை சுமந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். நோயை பற்றி பேசும் பொழுது கலாத்தியர் 4:14 பவுலடிகள் என்ன சொல்கிறார்? கலாத்தியர் 4:13-14 என்ற வசனங்களை வாசிக்க கேட்போமா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோஷியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சரீர பலவீனத்தோடு உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று சொல்கிறார். அந்த சரீர பலவீனத்தை எப்படி சொல்கிறார்? சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை, சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை. என் அன்பிற்குரியவர்களே, அருள்நாதர் இயேசு இந்த சோதனையை சகித்தார். நோய் சரீரத்தில் உண்டாகும் ஒரு சோதனை. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாங்கான இருதயத்தை நமக்குள் கொண்டு வருவதற்காய் பிசாசு கொண்டு வந்து போடும் ஒரு சோதனை. இயேசுவின் வழியை கடந்து போனார். 1990 ஆண்டு ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருந்தேன். என்னுடைய இருதயம் 1.5 மணி நேரம் நின்று விட்டது. 15 மணி நேரம் என் இருதயத்திலே அறுவை சிகிச்சை செய்தார். அதன் பிறகு 50 நாட்கள் பகலிலும் உறக்கமில்லை, இரவிலும் உறக்கமில்லை, ஒரே வலி. கவலைப்படாது. நோய்கள் உண்டு, பாடுகள் உண்டு, சரீரத்தில் வலிகள் உண்டு. இனி நான் ஏன் இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறி வருவது உண்டு. ஆனால் மத்தியில் தேவன் கிருபை தருவார். இயேசுவை தாங்கிக் கொள்ளும் கிருபையை தருவார். நாம் புலம்புவது உண்டு, போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள். ஆனால் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுப்பார். மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ, தொடர்ந்து வாழ, அவருடைய சேவையை செய்ய, இன்னும் கூடுதலான மக்களுக்கு ஆறுதல் அளிக்க நம்மை பயன்படுத்துவார். கவலைப்படாதீர்கள். ஆனால் அதிலேயே காரியம் முடிந்து விடுவதில்லை, நம்மை குணமும் ஆக்குவார். காரணம், அந்த சோதனை அவர் சகித்தார். பவுலடிகள் சொன்னார், சரீரத்தில் எனக்கு உண்டாயிருக்கும் சோதனை. 2 கொரிந்தியர் 12:5-9 வரை உள்ள வசனங்களை வாசித்துப்பார். தேவனை நோக்கி 3 முறை கெஞ்சினார், இந்த சரீரத்தில் இருக்கும் சோதனை எனக்கு வேண்டாம். தேவன் சொன்னார், பயப்படாதே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், நீ என் ஊழியத்தை நிறைவேற்றுவாய் என்று சொன்னார். நிறைவேற்றவில்லையா?
2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்கிறது? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். உங்களுக்கும் அப்படித்தான். கவலைப்படாதீர்கள். நோய்கள் வரும் பொழுது பிசாசு கொண்டு வரும் சோதனை என்று எண்ணி உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். சோதனையை ஜெயித்த இயேசு சோதனையை ஆன்மீக பிரகாரமாக சகிக்க ஜெயிக்க பலன் கொடுப்பார். சோதனையை உங்களை விட்டு அகற்றவும் செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரீரத்தில் அவர் நம்முடைய சரீர பாடுகளை, வேதனைகளை சுமந்தார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தோடு சகித்தார். அவருடைய உள்ளம் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்தது.